ஸோ நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டாக வாழைப்பழம் சாப்பிடுவீங்க. ஆனால் அது எந்த டைமிங்கில் சாப்பிடணும் உங்களுக்கு தெரியுமா? எது வாழைப்பழமா? கண்டிப்பா திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனா 0 தான். ஏன்னா அது ஒரு அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரச்ச படியா பேசாம. ஸோ வணக்க நண்பர்களே, காம்படிஷனில் கலந்துக்கிறதுல இன்றைக்கி நாள் 1. ஸோ காலைல எப்பயும் போல் 6 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே ஹேண்ட்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் வரல. ஸோ அடுத்து புல்லப்ஸ் எடுத்தேன். ஸோ புல்லப்ஸ் வேறு வேப்பங்குச்சியில் செஞ்சனால கொஞ்சம் பெண்ட் ஆகுது. ஸோ புல்லப்ஸ் எடுத்து முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன். ஸோ முட்டை வேலை 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு 200 கிராம் ரைஸு, 200 கிராம் வெஜிடபிள்ஸு, 3 ஹோல் எக்ஸ் ஆம்லேட்டாக போட்டு சாப்பிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு 150 கிராம் ரைஸு, 100 கிராம் சிக்கனு, 1 ஃபுல் எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். ஸோ நிறைய பேர் ஜிம்முக்கு போயிட்டு தான் அந்த வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. இல்லாட்டி ஜிம்முக்கு கொண்டு போனால் வாழைப்பழம் தாட்டையை போடுறவங்க வீட்டில் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க ஜிம்முக்கு. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா வாழைப்பழம் செரிமான ஆகி அதில் எனர்ஜி ரத்தத்தில் கலக்க 30-40 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜிம்மில் பைசெப்ஸ்க்கு 3 வேரியேஷன், ட்ரைசெப்ஸ்க்கு 3 வேரியேஷன் போட்டேன். என்னென்ன வேரியேஷன் போட்டேன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டு விட்றேன். ஸோ வீட்டுக்கு வந்து 100 கிராம் சிக்கனு, 100 கிராம் ரைஸு, ஒரு முழு முட்டை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு படுத்துவீங்க. நாளைக்கு பார்ப்போம். நன்றி.